வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சர் வேட்பாளருமான விஜய் அவர்கள் தான் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். தாவேகா வெற்றியை கரூரில் உயிரிழந்த தங்கள் குடும்பத்தின் 41 பேருக்கு சமர்ப்பிப்பதாக அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலேயே அதிகபட்சமாக மாதாவரம் தொகுதி தாவேகா வேட்பாளர் விஜய் பிரபு அவர்கள் 94,985 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடித்ததை அடுத்து முதலமைச்சர் பதவியை பினராயி விஜயன் அவர்கள் ராஜினாமா செய்தார். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தாவேகா 34.9% வாக்குகளுடன் வெற்றி பெற்றுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நடிகர் அஜித் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தென்னிந்திய திரைத்துறையினரான சூர்யா, சிம்பு, மகேஷ் பாபு உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மன்னராட்சி முடிவுக்கு வந்த நாள் இன்று என்று தாவேகா வெற்றி குறித்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். மக்களால் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு வாழ்த்துக்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. மேலும் கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் 4,441 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் என்டிஏவை ஆதரித்த தமிழக வாக்காளருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கோடை வெயிலில் இருந்து பக்தர்களை பாதுகாக்க பல்வேறு இடங்களில் நிழற்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் என்று தேர்தல் முடிவு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம் என்று திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தனது வெற்றி சான்றிதழை சென்னை லயோலா கல்லூரியில் பெற்றுக்கொண்டார். தமிழ்நாடு அரசியலில் பிரம்மாண்டமான அறிமுகத்தை பெற்றிருக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதுரை கிழக்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தோல்வியடைந்துள்ளார். தாவேகா வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் 16,547 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளார். இந்திய வரலாற்றில் இல்லாத வியக்கத்தக்க வெற்றியை பெற்றுள்ளோம் என்றும் அனைத்து தொகுதிகளிலும் தாவேகா தலைவர் விஜய் தான் வேட்பாளர் என்று நினைத்து மக்கள் வாக்களித்துள்ளனர் என்று கோபியில் வெற்றி பெற்ற பிறகு தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் அவர்கள் பேட்டியளித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தோல்வியடைந்துள்ளார். கோபியில் செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் கே.என். நேரு அவர்கள் வெற்றி உறுதியாகியுள்ளது. தூத்துக்குடி தொகுதியில் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை தோற்கடித்து தாவேகாவிற்கு முதல் வெற்றியை கொடுத்துள்ளார் நடிகர் ஸ்ரீநாத் அவர்கள். துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தாவேகா தலைமை அலுவலகம் அமைந்துள்ள பனையூர் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரிப்பதால் சுவாமியை தரிசிக்க 16 மணி நேரம் ஆகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் தயாரிப்பில் 100வது வந்தே பாரத் ரயிலை தயாரித்து ரயில்வே துறை புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. ஜெர்மனியிலிருந்து 5000 வீரர்களை திரும்பப் பெற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
டெஸ்லா நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் XAI மூலம் கிட்டத்தட்ட 5400 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று அக்னி நட்சத்திரம் தொடங்கி வருகின்ற மே 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இன்ஜினியரிங் மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது. டெல்லியில் நிலவும் கடுமையான வெப்ப அலையை கருத்தில் கொண்டு அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு மதியம் 1 மணி முதல் 4 மணி வரை கட்டாய ஓய்வு வழங்க வேண்டுமென முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் மே 9ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் கொல்கத்தாவில் இன்று முதல் 60 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள பால்டா பேரவைத் தொகுதியில் வருகின்ற 21ஆம் தேதி மறு தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத ORSLஐ விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டரின் விலை உயர்வால் வருகின்ற 5ஆம் தேதி முதல் சென்னையில் ஹோட்டல்கள் மற்றும் PG வாடகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கோடைகால பருவமழை இதுவரை இயல்பை விட 33% குறைவாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் கடும் வெப்ப அலையால் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்பு ஏற்படுவோருக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான போர் மீண்டும் தொடங்க வாய்ப்புள்ளதாக ஈரான் ராணுவ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க வரி விதிப்பு ஈரான் இஸ்ரேல் போர் நடந்தபோதும் இந்தியாவில் இருந்து கடந்த ஆண்டில் வெளிநாடுகளுக்கு 1,74,000 டன் மஞ்சள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 5% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் திருவாரூரில் வருகின்ற 5ஆம் தேதி வணிகர் தின மாநாடு நடைபெற உள்ளது. தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஏப்ரல் மாத தொகுப்பூதியம் வழங்க 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2018-19ஆம் ஆண்டின் தங்க பத்திரங்களுக்கான ஒரு யூனிட்டின் இறுதி மீட்பு விலையாக 14,901 ரூபாய் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த தங்க பத்திரங்களை வைத்திருக்கும் முதலீட்டாளர்கள் 386% வரை லாபம் பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலையில் எந்தவொரு மாற்றம் இல்லாமல் ஒரு சவரன் 1,12,000 ரூபாயாகவும் 1 கிராம் 14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவில் GST வரி வசூல் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 2,42,000 கோடியை தாண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.